வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அன்னை பூபதியின் ஊர்தியை பின்தொடர்ந்து அச்சுறுத்தும் அரச புலனாய்வாளர்கள். திட்டமிட்டபடி நினைவேந்தல் முன்னெடுக்கப்படும் என அறிவிப்பு. விடுதலை புலிகளின் மீளுருவாக்கத்தில் தமிழரசு கட்சி அரசியல் செய்வதாக விமர்சனம். தேர்தல் கால நாடகம் என்கிறது ஐக்கிய காங்கிரஸ். மைத்திரிக்கு எதிரான இடைக்கால தடை உத்தரவு நீடிப்பு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் நீடிக்கும் இழுபறி. இந்திய மக்களவைத் தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவு நாளை. பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் முன்னாயத்த நடவடிக்கைகள் தீவிரம். ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனின் தோல்வி 3ஆம் உலகப் போருக்கு வித்திடு. கீவ் மீதான தாக்குதலை தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்த உக்ரைன் பிரதமர். இனி விரிவான செய்திகள். தமிழர் தாயகத்திற்குள் நுழைந்திருந்து இந்திய படையினரை வெளியேறுமாறு வலியுறுத்தி உயிர்நீத்த அன்னை பூபதியின் 36வது நினைவேந்தல் திட்டமிட்டபடி நாளை முன்னெடுக்கப்படும் என ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா அரச புலனாய்வாளர்கள் அன்னை பூபதியின் ஊர்தியை தொடர்ந்தும் அச்சுறுத்தல் விடுத்து வருவதாக ஏற்பாட்டாளர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். அமைதி காக்கும் படையினி என்ற பெயரில் தமிழர் தாயகத்திற்குள் நுழைந்திருந்த இந்திய படையினர் மேற்கொண்ட கொடூரங்களை அடுத்து இந்திய படைகளை வெளியேறுமாறு வலியுறுத்தி 1988ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் தேதி கணபதி பிள்ளை பூபதியம்மாள் ஆகாரமின்றி போராட்டத்தினை ஆரம்பித்திருந்தார். இந்த போராட்டத்திற்கு இந்திய அரசினால் எந்தவித சாதகமான பதிலும் கிடைக்காத நிலையில் ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னை பூபதி உயிர் நீத்திருந்தார். இந்த நிலையில் அன்னை பூபதியின் திருவுருவப்படம் தாங்கிய வாகன ஊர்தி பவனி கடந்த 13ஆம் தேதி தியாகி திலீபனின் நினைவிடத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்று மட்டக்களப்பை சென்றடைந்துள்ளது. அன்னை பூபதியின் 36வது நினைவு தினம் மட்டக்களப்பு நாவலடியில் அமைக்கப்பட்டுள்ள அவரின் நினைவிடத்தில் திட்டமிட்டபடி முன்னெடுக்கப்படும் என ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். பின்தொடர்ந்து அரசினுடைய புலனாய்வாளர்களும் போலீசாரும் மிக மோசமாக வந்து எங்களுடைய செயற்பாட்டாளர்களையும் பின்தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றார்கள். எது எப்படி இருந்தாலும் வந்து எங்களுடைய அஞ்சல் நிகழ்வுகள், எங்களுடைய அகவணக்க நிகழ்வுகள் சிறப்பான விதத்திலே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாவலடியிலே அமைந்திருக்கின்ற அன்னாருடைய சமாதிக்கு மக்கள் வருகை தந்து நாளைய தினம் எங்களுடைய திருச்செந்தூர் முருகன் ஆலயத்திலே அந்த 4 மணிக்கு நடைபவனி ஆரம்பிக்க இருக்கின்றது. அந்த நடைபவனியில் அனைத்து தமிழ் உணர்வாளர்களையும் பொது அமைப்புகள், ஏனைய அரசியல் தரப்புகள் அனைவரும், சமய தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அந்த நடைபவனியிலே அங்கிருந்து சமாதி வரையும் அந்த நடைபவனி ஆரம்பிக்க இருக்கின்றது. ஆகவே மக்கள் அனைவரும் இந்த நடைபவனியில் கலந்து கொள்ள வேண்டும். அன்னையர் அவர்கள் என்ன நோக்கத்துக்காக உண்ணா நோம்பி இருந்தாரோ அந்த நோக்கத்தை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற என்ற அடிப்படையிலே நாங்கள் இவ்வாறான நிகழ்வுகளை அரசினுடைய அடக்குமுறை இருந்தும் நாங்கள் அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த விடயத்தை வந்து எங்களுடைய தலைமுறையினர் விளங்கிக் கொள்ள வேண்டும். இலங்கை தமிழரசு கட்சி தேர்தலை இலக்காக கொண்டு விடுதலை புலிகளை உயிர்ப்பிக்கப் போவதாக கூறி போலி அரசியல் செய்வதாக உலமா கட்சி மற்றும் ஐக்கிய காங்கிரஸ் கட்சி தலைவர் முபாரக் அப்துல் மஜீத் மௌலவி குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கையில் இனப்பிரச்சினைக்கான தீர்வு வழங்கப்படும் பட்சத்தில் பொருளாதாரத்தில் வலுப்பெற முடியும் என அவரது கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அப்துல் மஜீத் மௌலவி வலியுறுத்தியுள்ளார். யுத்தம் என்பது உண்மையிலே பொருளாதாரத்திலே பாரிய பின்னடைவை ஏற்படுத்தியது என்பதுதான். அதாவது விடுதலை புலிகள் வந்து நமக்கு தெரியும், அவர்கள் இலங்கையை தடை செய்யப்பட்டவர்களாக இருந்த காரணத்தினால் அவர்களால் நேரடியாக பொருளாதாரத்திலே தாக்கம் செலுத்த முடியாது. அதனால் இரகசியமான சில பொருளாதார நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கலாம். புலம்பெயர் நாடுகளிலே வாழ்கின்றார்கள், வசதியாக வாழ்கிறார்கள். அவர்களை மூளை கொண்டு வந்து நாட்டுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்துவதில் நாங்கள் அனைவரும் சேர்ந்து பங்களிக்க வேண்டும் என்பது அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்கின்ற விடயமாகும். தேர்தல் வருகின்ற பொழுது பூச்சாண்டி அரசு செய்வது என்பது நாங்கள் காலகாலம் கண்டு வருகின்றதுதான். அதாவது தமிழரசு கட்சி விடுதலை புலிகளை உயிர்ப்பிக்கப் போகிறோம் என்ற ரீதியிலே பேசுவார்கள். முஸ்லீம் காங்கிரஸ்காரர்கள் அண்ணா விடுதலை புலியை வருகின்றார்கள் என்று முஸ்லீம்களை அவர்கள் உசுப்பேற்றுவார்கள். இவ்வாறு பூச்சாண்டியும் உசுப்பேற்றும் வருகின்ற ஒரு அரசியல் தான் இருக்கின்றது. நான் நினைக்கவில்லை இந்த நாளில் விடுதலை புலிகள் மீண்டும் உயிர் பெறுவார்கள் என்றெல்லாம் நான் நினைக்கவில்லை. ஆனால் தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்குமான அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும், இனப்பிரச்சனைக்கான தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு வழங்கப்பட்டால் விடுதலை புலிகள் என்கிற அமைப்பும் தேவையில்லை, முஸ்லீம்கள் மத்தியில் கூட தீவிரவாதங்களும் தேவையில்லை. முஸ்லீம்களையும் தமிழ் மக்களையும்
ஒரு சம அந்தஸ்துள்ள மக்களாக, சிங்கள மக்களோடு இணைந்து வாழக்கூடிய மக்களாக, அரசியல் ரீதியாக அதிகார ரீதியாக சமமாக ஈடுபடுத்தினால் நாட்டிலே எதிர்காலத்திலே பிரச்சனைகள் இருக்காது என்றுதான் எங்களுடைய கருத்தாக. இந்த நாடு பொருளாதாரத்தில் வளம் பெற வேண்டும் என்று சொன்னால் முதலில் இனவாத சிந்தனை ஒழிக்கப்பட வேண்டும். சகல இடத்திலேயும் எந்த தொழிலையும் செய்யலாம் என்கிற ஒரு திறந்த வழிவகைகள் செய்யப்பட வேண்டும். வெளிநாட்டு மூலதனங்கள் இங்கே கொண்டு வரப்பட்டு இன்று பாருங்கள், இன்று வெளிநாட்டில் இருக்கின்ற தமிழ் மக்கள், புலம்பெயர் தமிழர்களே நிறைய வசதிக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாட்டிலே தொழில் துறையை முன்னேற்றுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். அதே போன்று முஸ்லீம்கள் இருக்கிற முஸ்லீம் நாடுகளிலே உள்ளவர்களும் கூட, அரபுக்கள் கூட தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் இங்கே வருவதற்கு பயமாக இருக்கின்றது. நாங்கள் மிகவும் கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்து இங்கே ஒரு நிறுவனத்தை நிறுவினால் நாளை இனவாத பிரச்சனை வந்து அவர்கள் நெருப்பு தீயிட்டால் அல்லது உடைத்தால் எங்களுடைய பொருளாதார நஷ்டமடையும் பயப்படுகிறார்கள். யாழ்ப்பாணம் நைனாதீவைச் சேர்ந்த பெண்ணொருவர் திடீரென ஏற்பட்டு பிரசவ வலி காரணமாக கடலில் பயணித்துக் கொண்டிருந்த படகிலேயே குழந்தையை பிரசவித்துள்ளார். குறித்த பெண்ணை யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்காக கொண்டு சென்ற வேளையிலேயே குழந்தையை பிரசவித்துள்ளார். தற்போது தாயும் செய்யும் நலமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. யாழ்ப்பாணம் நைனாதீவைச் சேர்ந்த பெண்ணொருவருக்கு நேற்றைய தினம் திடீரென பிரசவ வலி ஏற்பட்டதை அடுத்து நைனாதீவு பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றுமாறு வைத்தியர்கள் பரிந்துரைத்துள்ளனர். அதனையடுத்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கு அவசர நோயாளர் காவு வண்டி படகு தற்போது சேவையில் ஈடுபடாமையினால் பொதுமக்கள் போக்குவரத்து படகில் ஏற்றி குறிகட்டுவான் நோக்கி அழைத்துச் சென்றுள்ளனர். இந்த நிலையில் கடலில் படகு பயணித்துக் கொண்டிருந்த வேளை பிரசவ வலி பெண்ணுக்கு அதிகரித்ததை அடுத்து படகின் கீழ் தளத்தில் இருந்த ஆண்களை மேல் தளத்திற்கு அனுப்பி வைத்த பின்னர் படகில் பயணித்த பெண்களை பிரசவம் பார்த்துள்ளனர். படகு குறிகட்டுவான் இறங்குதுறையை வந்தடைந்ததும் அங்கு தயார் நிலையில் நின்ற புங்குடுதீவு வைத்தியசாலையின் நோயாளர் காவு வண்டியில் மூலம் தாயையும் சேயையும் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். தற்போது தாயும் சேயும் நலமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் நோயாளர் காவு வண்டிகளின் பற்றாக்குறையால் நோயாளிகள் மிகுந்த சிரமங்களுக்கு உள்ளாகி வருவதாக பொதுமக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். வைத்தியசாலையின் முறையற்ற நிர்வாகம் மற்றும் தகுந்த பராமரிப்பின்மை காரணமாக இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையின் பாவனைக்காக 12 நோயாளர் காவு வாகனங்கள் இருந்தும் தற்போது 3 வாகனங்கள் மாத்திரமே சேவையில் ஈடுபட்டு வருகின்றன. இதனால் நோயாளிகளை மேலதிக சிகிச்சைகளுக்காக வேறு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதில் தாமதங்கள் ஏற்பட்டு வருவதாகவும் இதனால் நோயாளிகளின் பல்வேறுபட்ட சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் பொதுமக்கள் கவலை வெளியிடுகின்றனர். கடந்த சில மாதங்களாக ஒரு நோயாளர் காவு வண்டி வாகனம் மாத்திரமே சேவையில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது 3 நோயாளர் காவு வண்டி வாகனங்கள் மாத்திரமே சேவையில் ஈடுபட்டு வருகின்றன. அத்துடன் குறித்த வாகனங்களில் 2 வாகனங்கள் முற்றாக பாவிக்க முடியாத நிலையில் இருப்பதோடு ஏனைய 7 வாகனங்களும் திருத்த வேலைகளுக்காக வேலை தளங்களிலும் வைத்தியசாலை வளாகங்களிலும் நீண்ட காலமாக தரித்து நிற்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் வைத்தியசாலையின் முறையற்ற நிர்வாகம் காரணமாக இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாகவும் பல இலட்சம் ரூபாய் செலவு செய்து திருத்தப்பட்டு வருகின்ற வாகனங்கள் சில நாட்களிலேயே மீண்டும் திருத்த நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அத்துடன் மருந்துகளை ஏற்றிச் செல்கின்ற வாகனங்கள் கூட தற்போது வைத்தியசாலையில் இல்லாத நிலை காணப்படுவதாகவும் பொதுமக்கள் கவலை வெளியிடுகின்றனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் நீடிப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக விதிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவு எதிர்வரும் 9ஆம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்ட நீதிமன்றில் இன்று குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க தாக்கல் செய்த மனு ஒன்றின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் நீடிப்பதற்கு எதிராக இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகிய போதிலும் கட்சியின் தலைவர் பதவியில் நீடிப்பது சட்டத்திற்கு முரணானது என அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த நிலையில் அவருக்கு எதிரான மனு தொடர்பான விசாரணைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டிருந்ததை தொடர்ந்து மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக விதிக்கப்பட்ட தடை உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தற்போதைய நெருக்கடி நிலைமை தொடர்பில் இன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளது.
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் கடந்த சில தினங்களில் மேற்கொள்ளப்பட்ட நியமனங்களுக்கு எதிராக கட்சியின் பதில் பொதுச் செயலாளரால் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் நேற்று ஆட்சேபனை முன்வைக்கப்பட்ட நிலையிலேயே இன்று குறித்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. இதன்போது கட்சியின் உறுப்பினர்களால் இதுவரை தமக்கு வழங்கப்பட்டுள்ள அனைத்து ஆவணங்களையும் ஆணைக்குழுவில் முன்வைக்க உள்ளதாக அதன் தலைவர் RMAL ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். குறித்த ஆவணங்களை ஆராய்ந்ததன் பின்னர் காணப்படும் நிலைமையை கருத்தில் கொண்டு சில தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படும் என அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பெரிதொரு கட்சியுடன் இணைப்பதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் பிரதமர் ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கவின் 108வது ஜனன தினத்தை முன்னிட்டு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து உரையாற்றும் போதே மைத்ரிபால சிறிசேன இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவின் கொள்கைகளை பின்பற்றும் தம்மால் கட்சியை மற்றொரு கட்சியுடன் இணைக்கும் நடவடிக்கைக்கு அனுமதி வழங்க முடியாதென முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்று எதிர்கொண்டுள்ள சவால்களை விட பாரிய சவால்களே ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவின் குடியுரிமை நீக்கப்பட்ட போது எதிர்கொண்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதையடுத்து கட்சியின் உறுப்பினர்கள் பிரிந்து சென்று தனி கட்சிகளை ஆரம்பித்த போதுதான் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க தனி பயணம் செய்து அரசியலில் வெற்றி கண்டதாக மைத்ரிபால சிறிசேன மேலும் குறிப்பிட்டுள்ளார். மியன்மாரில் ஆழ்கடத்தலுக்குள்ளாகி இருந்த நிலையில் மீட்கப்பட்டு 8 இலங்கையர்கள் இன்று இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான விமானத்தின் மூலம் காலை 9:35 அளவில் குறித்த தரப்பினர் இலங்கைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். தகவல் தொழில்நுட்பத் துறையில் வேலை வாய்ப்புகளை தேடி போலி முகவர் நிறுவனம் ஒன்றால் ஏமாற்றப்பட்டு 56 இளைஞர்கள் கடந்த டிசம்பர் மாதம் மியான்மருக்கு ஆழ்கடத்தப்பட்டனர். இதையடுத்து ஆழ்கடத்தப்பட்ட தரப்பினர் அங்குள்ள பயங்கரவாதிகள் குழு ஒன்றால் சட்டவிரோதமான முறையில் இணையவழி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக அடிமைகளாக தடுத்து வைக்கப்பட்டனர். இந்நிலையில் குறித்த தரப்பினரை மீட்கும் நடவடிக்கைகளை மியான்மரில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகம் அந்த நாட்டு அரசாங்கத்துடன் இணைந்து முன்னெடுத்தது. இதனைத் தொடர்ந்து ஆட்கடத்தலுக்குள்ளான 56 பேரில் 8 இலங்கையர்கள் மீட்கப்பட்ட நிலையில் இன்று குறித்த 8 பேரும் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த பின்னணியில் மியான்மரில் ஆட்கடத்தலுக்குள்ளாகியுள்ள ஏனைய 48 பேரையும் மீட்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மியான்மருக்கான ஸ்ரீலங்கா தூதுவர் ஜானக பண்டார தெரிவித்துள்ளார். இதேவேளை மியான்மரில் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட இலங்கை கடற்தொழிலாளர்கள் 15 பேரையும் இந்த மாத இறுதிக்குள் நாடு கடத்தல் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் மின்சாரத்துறையை மறுசீரமைப்பது தொடர்பான திருத்தச் சட்டம் மூலம் வர்த்தமானியாக வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வர்த்தமானி எதிர்வரும் வாரம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என ஸ்ரீலங்கா மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். கடந்த ஜனவரி மாதம் மின்சாரத்துறையை மறுசீரமைப்பது தொடர்பில் பங்குதாரர்களால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் நேற்று வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஓமான் வளைகுடாவில் மூழ்கிய கப்பல் ஒன்றிலிருந்து 21 இலங்கை பயணியாளர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குக் தீவுகளின் கொடியுடன் பயணித்த குறித்த கப்பல் அங்கு நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ஓமான் வளைகுடாவில் மூழ்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஓமான் வளைகுடாவில் ஈரானின் ஜாஸ் கடற்கரையிலிருந்து 30 கடல் மைல் தொலைவில் கப்பல் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த கப்பலில் சிக்கியுள்ளோரை மீட்கும் பணிகள் ஈரானிய அதிகாரிகளால் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து கப்பலில் இருந்தவர்கள் மீட்கப்பட்டுள்ளதோடு அவர்களில் 21 இலங்கையர்களும் உள்ளடங்குவதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் மீட்கப்பட்டவர்களில் பாதிப்புக்குள்ளான 5 பேருக்கு உடனடி மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த விபத்தில் சிக்கி எவரும் உயிரிழக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு பட்டிருப்பு வலய கல்வி பணிப்பாளரின் இடமாற்றத்தை இடைநிறுத்துமாறு வலியுறுத்தி இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கல்வி பணிப்பாளரின் இடமாற்ற விடயம் தொடர்பில் உரிய அதிகாரிகள் தகுந்த தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மட்டக்களப்பு பட்டிருப்பு வலய கல்வி அலுவலகத்தில் வலய கல்வி பணிப்பாளராக கடமையாற்றி வந்த சிவஞானந்தம் ஸ்ரீதரனின் இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போராட்டம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பட்டிருப்பு வலய கல்வி அலுவலகத்தின் கீழுள்ள பழுகாமம் கண்டுமணி மகா வித்தியாலயத்தின் முன்னால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வலயத்தின் கல்வி பணிப்பாளரின் இடமாற்றத்தை இடைநிறுத்துமாறு வலியுறுத்தி கிழக்கு மாகாண ஆளுநர், கல்வி அமைச்சின் செயலாளர், பிரதம செயலாளர் மற்றும் மாகாண கல்வி பணிப்பாளர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது.
குறுகிய காலத்தில் வலயத்தை முன்னேற்றிய கல்வி பணிப்பாளர் எமக்கு வேண்டும், அரசு அதிகாரிகள் மீதான அரசியல் பழிவாங்கலை உடன் நிறுத்து போன்ற பதாகைகளை ஏந்தியவாறு அமைதியான முறையில் குறித்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. குறித்த போராட்டத்தில் பழுகாமத்தில் உள்ள 3 பாடசாலைகளிலும் கல்வி பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த பற்றுப்பு வலய பாடசாலைகள் 70 இருந்த போதிலும் ஒரு குறித்த பாடசாலையினுடைய விருப்பத்தை நீங்கள் அவதானித்து அவர்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கு பேரில் எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த ஸ்ரீதரன் ஐயா அவர்களை நீங்கள் இடமாற்றம் செய்ய எத்தனிப்பதானது பெரும்பான்மையான பற்றுப்பு வலய கல்வி பிரதேசத்திலே வாழுகின்ற மாணவர்களது கல்வியை பாதிக்கும், அவர்களது எதிர்காலத்தை பாதிக்கும். ஆகவே ஒரு பாடசாலையுடைய வேண்டுதலை, ஒரு கிராமத்தினுடைய வேண்டுதலை சமீபடுக்கின்ற நீங்கள் ஏனைய பற்றுப்பு வலய பாடசாலைகளாக இருக்கிற 69 பாடசாலைகளுடைய விருப்பத்தை கேட்டறிந்து கொண்டீர்களா என்பதை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். எனவே தயவு செய்து கல்வி அதிகாரிகள், கிழக்கு மாகாண ஆளுநர், பிரதம செயலாளர் மற்றும் கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் உடனடியாக இந்த விடயத்திலே தலையீடு செய்து நியாயமான நீதியான ஒரு முடிவை பெற்றுத்தாருங்கள். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அன்னை பூபதியின் ஊர்தியை பின்தொடர்ந்து அச்சுறுத்தும் அரச புலனாய்வாளர்கள். திட்டமிட்டபடி நினைவேந்தல் முன்னெடுக்கப்படும் என அறிவிப்பு. விடுதலை புலிகளின் மீளுருவாக்கத்தில் தமிழரசு கட்சி அரசியல் செய்வதாக விமர்சனம். தேர்தல் கால நாடகம் என்கிறது ஐக்கிய காங்கிரஸ். மைத்திரிக்கு எதிரான இடைக்கால தடை உத்தரவு நீடிப்பு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் நீடிக்கும் இழுபறி. இந்திய மக்களவைத் தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவு நாளை. பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் முன்னாயத்த நடவடிக்கைகள் தீவிரம். ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனின் தோல்வி 3ஆம் உலகப் போருக்கு வித்திடும். கியவ் மீதான தாக்குதலை தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்த உக்ரைன் பிரதமர். இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.